ஜெனியினுடைய காலேஜ் லைஃப்பில் க்ரஷ் அப்படிங்கிறது ஒன்று வருது. ஜெனிக்கு இல்லை, ஜெனியை பார்த்து மற்றவங்களுக்கு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஜெனி ஒர்க் பண்ணுற காலத்தில் எக்ஸ்டர்னல் எக்ஸாம் டியூட்டி அவங்க வேறு காலேஜஸ்க்கு போகணும். ஸோ அந்த மாதிரி அதர் காலேஜுக்கு அவங்க எக்ஸாம் டியூட்டி பார்க்குறாங்க. ஸோ அங்கே உள்ள காலேஜோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஜெனியை பார்த்து அட்மையர் ஆகுறாரு, ஜெனிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண விரும்புகிறாரு. ஸோ அதனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கே ஜெனியை தேடிக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பெயர் பிரகாஷ். ஜெனிக்கிட்ட பேச விரும்புகிறாரு. ஜெனியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ திடீர்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குடுகுடுன்னு ஓடி போய் ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவரை வந்து கையில் வாங்கிட்டு வராரு. ஜெனிக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு இவ்வளோ பூ அப்படின்னு. கையில் உடனே கொடுக்குறாரு ஜெனியோட கையில். ஜெனி வந்து வாங்க மறுக்கிறாங்க. இல்லை எனக்கு இது வேண்டாம், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் இந்த பூவை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாங்கிக்கிட்டு உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஜெனிக்கிட்ட. ஸோ ஜெனிக்கு சொன்னதும் போதும் நெஞ்சு படப்படன்னு அடிக்குது. அவங்களுக்கு ஒரு வித பயம் வருது. ஸோ ட்ரெயின் வந்ததும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரெயின்குள்ளார வேகமாக ஏறிடுறாங்க. இருந்தாலும் அந்த பூவை வாங்கிட்டு தான் ஏறுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பிரகாஷ் கிட்டேருந்து வாங்கின அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸை ஜெனி தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். ஸோ அந்த பிள்ளையார் கோவிலில் விநாயகர்கிட்ட அதை அப்படியே வச்சிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜெனி வந்து எந்த ஒரு காதல்லையும் க்ரஷ்லையும் மாட்டாமல் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு அது பிடிக்காமலே இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் அங்கேருந்து தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு வித பதட்டம், ஒரு பயம் அப்படிங்கிறது ஜெனியினுடைய மனசுக்குள்ளார இருந்தது அந்த நிமிடத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி கல்லூரியில் வேலை பார்த்துட்ருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. ஜெனியினுடைய அப்பா என்ன விஷயம் அப்படின்னு ஜெனி கேட்குறாங்க. நீ சீக்கிரம் குயிக்காக வீட்டுக்கு வா, உன்னை பார்க்குறதுக்கு சில மெம்பர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனிக்கு ஒன்றும் புரியலை, என்னன்னு கேட்குறாங்க. அப்பா இதை மட்டும் சொல்லிவிட்டு வச்சிடுறாங்க ஃபோனை. With you the world just fades away, my love. Just you and me like we always dreamed of. Remember all the little steps we took, building our empire, this daily niche, oh yeah. Now we're standing here at the altar, ready for forever. It don't matter, this night is ours now, beneath the stars. Gonna get lost in this feeling, no bars. Finally, it's you and I. Finally, it's you and I. ஜெனி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்கள பட்டு சாரி கட்ட சொல்கிறாங்க அப்பா. சரின்னு சொல்லி ஜெனியும் ரெடி ஆகி வராங்க. காஃபி கொடுக்க சொல்கிறாங்க. வீட்டில் சம் கெஸ்ட், அதாவது விருந்தாளிகள் மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஜெனி அவங்களுக்கு எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறாங்க. ஜெனியை பெண் பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வந்திருக்கு. அது யார் மூலியமாக அப்படின்னா, ஜெனியினுடைய பாட்டி தாத்தா. ஸோ அவங்க ஏற்பாடு பண்ணி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மாப்பிள்ளை பார்த்திங்க அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா, அதாவது மும்பை மாநிலத்திலிருந்து வந்திருக்காரு ஜெனியை பெண் பார்ப்பதற்காக. ஸோ அந்த நிகழ்வு தான் ஜெனியினுடைய வீட்டில் நடந்தது. முதல்ல ஜெனியை பெண் பார்க்க வரும்போது மாப்பிள்ளை வரலை. மாப்பிள்ளையினுடைய அம்மா, பெரியம்மா, அவங்களுடைய அக்கா வீட்டுக்காரர், இது போன்ற பல சொந்தங்கள் மட்டும்தான் ஜெனியை வந்து பெண் பார்க்க வந்தாங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெனியினுடைய ஃபோட்டோவையும் ஜெனியினுடைய இமெயில் ஐடியும் வாங்கிட்டு போகிறாங்க. ஜெனியும் ஜெனியினுடைய அம்மா அப்பா வந்தவங்கள ரொம்ப மரியாதை செலுத்திட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதன் பிறகு ஜெனி வழக்கம் போல் தன்னுடைய கல்லூரி பணியை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். Now they see my name on every door. Yeah, they call me Jenny, Jenny. King of the whole concrete jungle. Made a fortune from a humble hustle.